ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற அல்காரிதம் டேட்டா மைனிங்கில் இருக்கிற அசோசியேஷன் ரூலில் டைனமிக் ஐட்டம் செட் கவுண்டிங் அல்காரிதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா எஸ் பிரின், ஆர் மூத்வானி, ஜேடி உல்மன் அண்ட் எஸ் ட்ரெஷர் 1997 ஜூனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை ஷார்ட்டாக டிஐசின்னு சொல்லுவோம். இது ஏப்ரியாரியோட அல்டர்னேட்டிவ் ஜென்ரேஷன்னு சொல்லுவாங்க. இதில் ஐட்டம் செட் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ் அப்பையும் ஆட் ஆர் டெலீட் ஆகும். இதில் ஸ்டார்டிங்கில் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தால் கடைசி வரைக்குமே இதில் ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட்டாக தான் இருக்கும். அதாவது இதோட சப்செட் டு ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட்ஸாக தான் இருக்கும். இந்த அல்காரிதத்தில் எம் டிரான்சாக்ஷன், அதாவது மினிமல் டிரான்சாக்ஷன் அண்ட் மினிமல் சப்போர்ட் பேஸ் பண்ணி இந்த அல்காரிதம் பூரா கால்குலேட் ஆகும். இதில் இந்த அல்காரிதத்தை மார்க் பண்ணுறதுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. சாலிட் பாக்ஸ், சாலிட் சர்க்கிள், டேஷ்டு பாக்ஸ், டேஷ்டு சர்க்கிள். அதாவது சாலிட் பாக்ஸுன்றது கன்ஃபர்மேஷன், அதாவது இது கண்டிப்பாக ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட்டு தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சாலிட் பாக்ஸ். சாலிட் சர்க்கிள்ன்றது இது கன்ஃபார்மாக இன்ஃப்ரீக்வெண்ட், அதாவது கண்டினியூஸாக இருக்காதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சாலிட் சர்க்கிள் சொல்லுவோம். டேஷ்டு பாக்ஸுன்றது இது மேபி, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இருக்கலாம், ஃப்ரீக்வெண்ட் இல்லாமலேயும் இருக்கலாம்ன்றத டேஷ்டு பாக்ஸாக சொல்லுவோம். டேஷ்டு சர்க்கிள்ன்றது இது மேபி இன்ஃப்ரீக்வெண்ட் ஆர் ஃப்ரீக்வெண்ட் எதா வேணாலும் இருக்கலாம்ன்றதுக்காண்டி டேஷ்டு சர்க்கிள் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்டார்ட் எல்லாமே டேஷ்டு பாக்ஸாவோ இல்லை டேஷ்டு சர்க்கிளாவோ தான் இருக்கும். இப்போ நம்ம அல்காரிதம் பார்க்க போகிறோம். அல்காரிதம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, எம்டி செட்டை எல்லாமே சாலிட் பாக்ஸாக மாற்றிடணும். ஃபஸ்ட்டு ஐட்டம் செட்டை செக் பண்ணுறப்போ நம்ம டேஷ்டு சர்க்கிளில் இன்ஃப்ரீக்வெண்ட் ஐட்டமாக தான் இருக்கும். அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டிரான்சாக்ஷன் இருக்கும் எல்லாமே இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஸ்டெப் 2 என்னன்னா, எம் டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணும். அதாவது எம் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போ M2ன்றது எம் டிரான்சாக்ஷனை வச்சுருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணும், அடுத்து 2 டிரான்சாக்ஷனை ரீட் பண்ணும், அதுக்கடுத்து 3 டிரான்சாக்ஷன்ஸ், அடுத்து 3 டிரான்சாக்ஷன், அந்த மாதிரி பண்ணும். இப்போ எம் டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணுறப்ப வேல்யூ மினிமம் சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம டேஷ்டு பாக்ஸாக மார்க் பண்ணணும். அடுத்து 2 ஐட்டம் செட்டை எடுக்கும் போது அதே மாதிரி டிரான்சாக்ஷன் செட்டு மினிமம் சப்போர்ட் ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த ஐட்டம் செட்டை மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டாக டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணி முடிக்கிறப்போ ஒவ்வொரு டேஷ்டு பாக்ஸ் சாலிட் பாக்ஸாகவும் டேஷ்டு சர்க்கிளை சாலிட் சர்க்கிளாகவும் பண்ணி முடிக்கிறப்ப அந்த அல்காரிதம் ஸ்டாப் ஆயிடும். இது ஐட்டம் செட் லேட்டிக்ஸ். இந்த ஐட்டம் செட் லேட்டிக்ஸ்ன்றது டைனமிக் ஐட்டம் செட் கவுண்டிங் அல்காரிதம்ல ஒரு முக்கியமானது. இந்த ஐட்டம் செட் லேட்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு எம்டி செட்டில் இருக்க ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் கொடுக்குற ஐட்டம் செட்டை ஃபஸ்ட் ஐட்டம் செட், 2 ஐட்டம் செட், 3 ஐட்டம் செட்டுன்னு மார்க் பண்ணி எழுதுவோம். இது எக்ஸாம்பிள் 4 டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பென், பென்சில், செகண்ட் டிரான்சாக்ஷன் பென், தேர்ட் டிரான்சாக்ஷன் பென்சில், நோட், ஃபோர்த் டிரான்சாக்ஷனில் பென்சில். இதில் மினிமம் சப்போர்ட் நம்ம 25% வச்சுக்கிறோம். எம் 2ன்னு வச்சுக்கிறோம். இது பென், பென்சில்ஸ், நோட் ஏபிசின்னு எடுத்துருக்கிறோம். 4 டிரான்சாக்ஷன் பென்னும் பென்சில் ஒன்று வந்துருக்கு டிரான்சாக்ஷன் 1ல், அதில் 1ன்னு எடுத்துக்கிறோம். நோட் எதுவுமே வரல, அதில் 0ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து டிரான்சாக்ஷன் 2ல் பென் மட்டும்தான் 1 டைம் வந்திருக்கு, அதில் 1. பென்சில், நோட்டு வரலை, அதில் 0ன்னு எடுத்துக்கிறோம். டிரான்சாக்ஷன் 3ல் பென்சிலும் நோட்டும் 1 டைம் வந்திருக்கு, அதில் 1 எடுத்துருக்கோம். பெண்ணை 0ன்னு எடுத்துருக்கோம். டிரான்சாக்ஷன் 4ல் பென்சில் மட்டும் 1 டைம் வந்திருக்கு, பென்னும் நோட்டும் எதுவுமே வரலை, அதனால் 0ன்னு எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஐட்டம் செட் லேட்டிக்ஸ்க்கு டிரான்சாக்ஷன் டேட்டா பேஸ் வச்சுருக்க டேட்டா பேஸ்க்கு நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்கிறோம். அதாவது 3 ஐட்டம்ஸ் எடுத்துருக்கோம், பென்னு, பென்சில், நோட்டு. அதை நம்ம ஏபிசின்னு மார்க் பண்ணியிருக்கோமோ, அதனால இங்கே டயக்ராமில் ஏபிசி அப்படின்னு 3 ஐட்டம் எடுத்திருக்கோம். அது 3 ஐட்டம் செட்டுக்கு சப்செட் எதுனா எடுத்திருக்கோம், ஏபி, ஏசி, பிசி. ஏபிசி 3 சேர்த்து ஒரு செட்டாக எடுத்துக்கிறோம், ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிரான்சாக்ஷன் ஐட்டம் செட் லேட்டிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது எம்டி செட் ஆரம்பிக்கும். அதனால கீழே ஒரு எம்டி செட் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஒன் ஐட்டம் செட் டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணுவோம். 1 ஐட்டம் செட் டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அந்த எம்டி செட்டை நம்ம என்ன பார்த்தோம்னா டேஷ்டு பாக்ஸஸாக மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபிசி அது 3மே டேஷ்டு சர்க்கிள்ஸாக மார்க் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா இது இன்ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இருக்கலாம், ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டேஷ்டு சர்க்கிள்ஸாக மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் அதுக்கப்புறம் நம்ம டிரான்சாக்ஷனில் மினிமம் டிரான்சாக்ஷன் வந்து 2ன்னு கொடுத்துருக்கோம். அதனால் m=2ங்கிறனால ஃபஸ்ட்டு இருக்க 2 டிரான்சாக்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 2 டிரான்சாக்ஷனை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து T1 டிரான்சாக்ஷன் 1லேயும் டிரான்சாக்ஷன் 2லேயும் A வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் அதை வந்து நம்ம வந்து சாலிட் பாக்ஸாக மாற்றிக்கிறோம். அதாவது சாலிட் பாக்ஸாவோ டேஷ்டு பாக்ஸாவோ நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் B வந்து 1 டைம் வந்திருக்கு. B 1 டைம் வந்திருக்குங்கிறனால அதை வந்து டேஷ்டு பாக்ஸாகவும் மாற்றிக்கிறோம். C வந்து வரவே இல்லை. அப்போ வந்து சாலிட்ஸ் அது வந்து சர்க்கிள்ஸாக தான் இருக்குது, டேஷ்டு சர்க்கிள்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் T3 அண்ட் T4 டிரான்சாக்ஷன் வந்து எடுத்து பார்க்குறோம். T3 அண்ட் T4 டிரான்சாக்ஷன் செக் பண்ணும்போது B வந்து 1 டைம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து டேஷ்டு பாக்ஸஸாக மாற்றிக்கிறோம். C 1 டைம் வந்திருக்கு. ஸோ அதையும் டேஷ்டு பாக்ஸாக மாற்றிக்கிறோம். இது முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ABC அது பார்த்தாச்சா. அதுக்கப்புறம் தேர்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது AB AC BC அதையும் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க டிரான்சாக்ஷன் டேபிளில் AB எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். AB வந்து 1 டைம் வந்திருக்கு. அதே மாதிரி BC எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். BC வந்து 1 டைம் வந்திருக்கு. அப்போ AB என்னவா மாறிடும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேஷ்டு பாக்ஸஸாக மாறிடும். BC வந்து டேஷ்டு பாக்ஸஸாக மாறிடும். AC வந்து 1 டைம் கூட வரல. ஸோ அது வந்து டேஷ்டு சர்க்கிள்ஸாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம டேஷ்டு சர்க்கிள்ஸாக மாறினதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் டேபிள் வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ செக் பண்ணப்போ நம்மகிட்ட இருக்க டேஷ்டு பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து சாலிட் பாக்ஸஸாகவும் டேஷ்டு சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாலிட் சர்க்கிள்ஸாகவும் மாற்றிக்கிறோம். அப்புறம் அவ்வளோதான். இப்போ நம்மகிட்ட மிச்சமாக எந்த டேஷ்டு பாக்ஸஸோ டேஷ்டு சர்க்கிள்ஸோ இல்லை. அதனால் இந்த அல்காரிதம் வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.